إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் அவன் புனிதமாக்கிய ரமலான் மாதத்தில் அவனுடைய புகழை போற்றியவர்களாக, அவனுடைய கருணையை எதிர்பார்த்தவர்களாகவும், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவும், இரவு தொழுகையை தொழுதவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அதிலும் இந்த இரவு என்பது லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமிக்க இரவாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பிலும் அமர்ந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த இரவு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற கண்ணியமிக்க இரவாக இருந்தால் நிச்சயமாக ஏராளமான நன்மைகளை அந்த இரவிலே இருக்கிறதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, கண்ணியமிக்க இரவு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா?
அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரே ஒரு இரவு தான், அதிகபட்சமாக 11 மணி நேரம் தான். ஆனால் இந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எந்த ஒரு சமுதாயத்திற்கும் தராத மிகப்பெரிய ஒரு ஆஃபர் என்று சொல்வார்களே, எத்தனையோ இடங்கள்ல வியாபார உத்திகளாக பயன்படுத்துகிறார்கள். டெக்ஸ்டைல்ஸை நடத்தக்கூடியவர்கள் ஒரு புடவை எடுத்தால் 2 புடவை இலவசம், ஒரு சட்டை எடுத்தால் 2 சட்டை இலவசம். இப்படி நிறைய விஷயங்கள்ல கஸ்டமர்களை கவர்வதற்காக என்ன பண்ணுவாங்க, ரேட்டெல்லாம் ஒண்ணுதான், கொஞ்சம் ஏற்றி இறக்க வேண்டியதானே. 500 சட்டையை 1000 ரூபாய்க்கு புள்ளி ஓட்டிட்டு 1000 ரூபாய் ஆஃபர் நம்மளால சந்தோஷம் எடுத்து வந்துருவாரு. ஆக நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, 1500 சட்டையை 500 ரூபாய்க்கு எடுத்து வந்துருக்கேன். உண்மையிலேயே அது 500 ரூபாய் சட்டை தான். போன மாசம் அப்படிதான் இருக்கும், ஆடி மாசத்துல மாறி போயிருக்கும். அப்ப அது உண்மையான ஆஃபர் கிடையாது. வியாபார உத்திகள் தெரிந்தவர்கள் இதை கண்டுபிடித்திருவார்கள். அப்ப இந்த நேரத்துல உண்மையான ஆஃபரே கிடையாது. ஆனாலும் உள்ள என்ன நினைக்கிறது, ஏதோ நாம் மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை பெற்றுவிட்டோம், நமக்கு ஒரு 1000 ரூபாய் சேவ் ஆயிடுச்சு என்றெல்லாம் நாம் நினைப்போம். ஆனால் இந்த ஆஃபர் என்பது உண்மையிலேயே இருக்கின்ற ஆஃபர். ஆனா இது என்ன தெரியாது, சட்டையா கண்ணுக்கு வராது, நகையா கண்ணுக்கு வராது, மற்ற விஷயங்களா விஷுவலா இருக்காது. ஆனால் அருள் மலைகளை பொருந்திருக்கின்ற நேரமாக இந்த நேரம் இருக்கலாம். எனவே அந்த நேரத்தில் நாம் அமர்ந்திருந்தால், அதுவும் உயிரோடு இருந்தால், நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதனை உணர்ந்து நம்முடைய இந்த நாளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் இங்கே பதிவு செய்ய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அற்புத மார்க்கமும் அறியாத முஸ்லிம்களும். இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த ஏகத்துவ மார்க்கம், இந்த ஓரிரை கொள்கை எவ்வளவு உயர்ந்த தத்துவம் என்பதனையும், இதனால் மனித குலம் எவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் அடைந்து கொள்ளும் என்பதனையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அறியாமல் இருப்பதில் கூட ஒரு லாஜிக் இருக்கிறது. அவனுக்கு இஸ்லாம் தெரியவில்லை, அல்லது இஸ்லாம் தெரிந்தும் அவன் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஒருவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் வந்த பிறகு அவர் இந்த மார்க்கத்தை உணரவில்லை என்று சொன்னார், இதன் மகத்துவத்தை அறியவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களை பற்றி தான் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது ஏராளமான செய்திகளை மனித குலத்திற்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த ஏராளமான செய்திகளுக்கு பின்னால் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம், இந்த திருமறை குர்ஆன் உங்களிடத்திலே அருளப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லாம் நரகத்தில் விளிம்புகளில் இருந்தீர்கள். ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்புகளில் இருந்தீர்கள். நரகம் என்ற மிகப்பெரிய படுகொலில், மிகப்பெரிய நெருப்பு குண்டம், அதில் அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், இதையெல்லாம் கற்பனையால் செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உள்ள அந்த நெருப்பு குண்டத்தினுடைய விளிம்பிலே ஒருத்தவன் நின்றார். ஒரு பெரிய மலை எவரெஸ்ட்னு வச்சீங்களேன், உதாரணத்துக்கு சொல்ல 8000 கிலோமீட்டர் ஹைட்டுங்கிறான். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இங்க இருந்து நீங்க கடந்து போறீங்க, இங்க இருந்து பெருமார்க்கமாக சாலை மார்க்கமாக போறீங்கன்னா 8000 கிலோமீட்டர் போறீங்கன்னு வச்சுங்க, அதை அப்படியே நிமித்துங்க, ஹைட் ஆகுங்க. 8000 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போனா 30 அடிக்கு தென்னை மரத்துக்கு போனா நம்மளுக்கு கிட்ட சுத்திடும்.
இவ்வளவு உயரமான நான் போக மாட்டேன். பல பேர் பயப்படுவாங்க. 8000 கிலோமீட்டர் நீங்க உயரம் சென்றால் அந்த சிகரத்தினுடைய உச்சியில் ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார் விளிம்பிலே. அவன் கீழே விழுந்தால் அவனுடைய நிலை என்ன? அதையெல்லாம் விட மிக பிரம்மாண்டமானது நரக நெருப்பு. அல்லாஹ் அதெல்லாம் சொல்ற, விளிம்புகளே இருந்தீர்கள், நீங்க கார்னர்ல நின்றுட்டு இருந்தீங்க, சேஃபான பிளேஸ்ல இல்ல. அப்ப நரகத்தின் விளிம்புகளில் இருக்கின்ற ஒருவனை காப்பாற்றி அழைத்து வருகின்ற சொன்னால் அதை விட அற்புதம் உலகத்தில் இருக்க முடியுமா? இன்னொரு வாக்கியத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் எல்லாம் இருள்களில் இருந்தீர்கள், இருட்டுல இருக்கிறீங்க, உங்களை வெளிச்சத்திற்கு இந்த மார்க்கம் அழைத்து வந்திருக்கிறது. இருட்டிலே பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அதனுடைய அருமை புரியும். வெளிச்சம் இல்லாத பொழுது இதே அறையில இருட்டாக இருக்கிறது, ஒருவர் இன்னொருவர் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம இலகுவாக நம்ம என்ன பண்றோம், நம்முடைய காரியங்களை செய்து கொள்கிறோம். இருட்டுல வீட்டுல இருப்போம், திடீர்னு கரண்ட் போயிடும். யூபிஎஸ் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்துல கரண்ட் போனுச்சுன்னு வச்சீங்களேன், எப்ப கரண்ட் வரும்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் அல்லது அந்த 10 நிமிட நேரத்துல ஒட்டுமொத்த ஈவி காரனையும் திட்டிடுவோம். இவங்களுக்குலாம் வேலை இல்லை, இந்த ஆட்சியே சரியில்லை, என்னன்னு சொல்ல 10 நிமிடம் தான் ஆயிருக்கும். ஏன்? அந்த இருட்டிலை நம்மை தாங்க முடியாது. அப்ப அல்லாஹ் இது போன்ற உதாரணங்களை சொல்கிறான். இந்த இஸ்லாம் என்ற இந்த ஏகத்துவ மார்க்கம் உங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது ஆக பெரிய அற்புதம். அப்ப அந்த மார்க்கத்தை தழுவிருக்கின்ற நீங்கள் அதை அறியாதவர்களாக, அதனுடைய வேல்மையை தெரியாதவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மறுமையில் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அப்ப அல்லாஹ் திரும்ப திரும்ப பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் அவனுடைய ஏகத்துவ மார்க்கத்தையும் நீங்கள் முழுமையாக பின்பற்றினால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெறுவீர்கள். யார் சைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மறுமையில் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்துல நாம இருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அதை சரியாக நாம் விளங்குகிறோமா? இன்றைய கால சூழலை பாருங்கள். நாமெல்லாம் இங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், பக்கத்துல மேலகாவல இருக்கிறோம், பக்கத்துல சுவாமிமலையில தம்மான்னு 2 குண்டு விழுவுது, எல்லாம் பள்ளிவாசல நிம்மதியா உட்காந்துருப்போமா? சுவாமிமலையில தானே குண்டு விழுவுது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படி உட்காந்துருப்போமா? நம்முடைய தொழுகையில் நம்முடைய கான்சென்ட் இருக்குமா? உணவை சரியாக அனுபவமா? ஆனால் இன்றைய அரபு நாடுகளிலே அப்படித்தான். அரபு நாடுகளிலே இப்பொழுது வசிக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களே கேளுங்கள், உங்களுடைய பகுதியில என்னப்பா பிரச்சனை? நாங்க சேஃபா இருக்கிறோம். நம்மை பயமுறுத்தாமல் இருப்பதற்கு, நம்மை ஆறுதல் படுத்துவது என்ன பண்ணுவாங்க? செய்திகளை சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் நம்ம என்ன பண்றோம்? இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து கொண்டு ஈரானுடன் நடக்கின்ற யுத்தம் என்பது 3வது உலக வாராக மாறிவிடுவோம், 3வது உலக மகா யுத்தமாக மாறிவிடுவோம், ஹதீஸிலே சொல்லப்பட்ட மல்கமாக அது மாறிவிடுவோம் என்றெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் வல்லுநர்கள், இன்னொரு பக்கம் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிலைமை என்ன? அப்படியான நிலைமை தான் இருக்கிறது. யாரோ இருவருக்கு சண்டை, ஆனால் யார் பாதிக்கப்படுறார்? நீ அவனுக்கு அடைக்கல் கொடுத்தல, அவனுடைய ஆர்மி ட்ரூப் வாட்டில் வச்சிருந்தல, எனவே உன்னை நாங்க என்ன பண்ணுவோம், உனக்கு ஒரு 10 ஏவுகணை அனுப்புவோம். அங்கிருந்து வர தகவல்கள் என்ன? உலகத்திலேயே ரொம்ப சேஃப் சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய சிட்டிகளுடைய நிலை என்ன இன்னைக்கு? அப்படியே மாறி போச்சு. எதிர்பார்த்திருப்போமா? யோசனை பண்ணிருப்போமா? உலகத்திலேயே நவநாகரிக ஆடைகள், நவநாகரிக விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் துபாய். உலகத்துல மிகப்பெரிய ஷோக்கெல்லாம் அங்கதான் நடத்தினான். உலகத்துல மிக உயர்ந்த கட்டிடத்தை அங்கதான் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறாங்க. உலகத்தினுடைய மிக உயர்ந்த நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலை இருந்தது. இன்னைக்கு என்ன நிலை? அப்படியே மாறி போயிடுச்சு. அங்க உள்ள நிலை என்னன்னு சொன்னா, மக்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி விட்டார்கள். அங்கிருந்து ஒரு செய்தி என்னங்க, சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது. யாரு? வேற யாரும் இல்ல,
நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்துக்கள் இருந்து வருகிற செய்தி, நாங்கள் மன உளைச்சலில் இருக்கிறாங்க. சில பேர் மன உளைச்சல் காரணமாக மௌத்தா போயிடாங்க, இறந்து போய்விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. ஊருக்கு நம்மளால திரும்ப முடியுமோ, ஊர்ல இருந்து நாம திரும்ப போக முடியுமோ? சில பேர் என்ன பண்றான், அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு டிக்கெட்டோட விலை பிரைவேட் ஏர்ஜெட்ல 9 லட்சம் ரூபாய். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்திங்க. பிரைவேட் ஜெட்ல வருவதற்கு பெரும் காசு வச்சிருப்பாங்கல்ல, பிழைக்க போனா வர முடியாது. ஏற்கனவே ஊர்ல கடை இருக்கும், ஊர்ல கொண்டாடி பிள்ளைங்க இருக்கும், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கும், நிர்பந்தத்துல அவனுடைய வாழ்க்கை இருக்கும், பொருளாதார நெருக்கடியில் இருக்கும். அவன் இந்த 9 லட்சம் ரூபாய் கொடுத்து வராது. ஆனா உசிரே போகின்ற சூழல் இருந்தாலும் எனக்கு வேற வழியில இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, காசு வச்சிருப்பாங்கல்ல, 9 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் டிக்கெட்டோட விலை. இன்னைக்கு எவ்வளவுன்னு தெரியல. இன்னைக்கு 50,000 60,000 நியூஸ் வருதுன்னு வச்சுங்க. நீங்க நினைத்து பாருங்க, இப்படியான நிலையை நாம ஷாபானுடைய மாதத்தில் யோசித்திருப்போமா? ரமலான்ல இருக்கங்க, ஷாபானுடைய மாதத்தில் இப்படி ஒரு நிலை வரும் என்று யோசித்திருப்போமா? யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டே இருந்தார், அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தார். 1400 ஆண்டுகளாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லிக்கொண்டே இருந்தார். وَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَأَنْفُسِكُمْ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இந்த வசனத்தை நீங்க திரும்ப இன்னைக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஓதி பாருங்க. ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை, ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படைய சங்கடங்களை எல்லாம் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். உங்களை ஓரளவு பயத்தாலும் அச்சத்தாலும் சோதிக்காமல் விடப்படுவீர்களா? இன்னைக்கு நிலைமை அப்படிதான். வளைகுடா நாடுகள்ல, அது பஹ்ரைனா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் நிலை என்ன? ஓரளவு அச்சத்தாலும் பயத்தாலும் சோதிக்கப்படுகிறீர்கள். அந்த பயம் யாரை பாதிக்கிறது? அல்லாஹ் அப்படி சொல்லிட்டே வரான். விளைச்சலால் சோதிப்போம், உயிரை எடுத்து சோதிப்போம். இந்த சோதனை எல்லாம் சோதித்து விட்டு இந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றான். இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் யார் பொறுமையாளராக இருக்கிறார்களோ நபியே நற்செய்தி கூறுங்க. என்ன மாதிரியான மார்க்கம் என்று பாருங்கள். இதுல இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் தோல்வி, இதெல்லாம் டிஃபீட், இதெல்லாம் தோல்வியை சந்திக்கின்ற ஒரு மனிதனின் நிலை. ஆனா இஸ்லாம் அப்படியே திரும்பி பேசுகிறது. யார் தோல்வியை சந்திக்கிறானோ அவன் பொறுமையாக இருந்தால் நற்செய்தி கூறுங்கள். உலக வரலாறு இப்படியான வார்த்தை எந்த வேதங்களாலும் சொல்லி இருக்குமா? எவ்வளவு வேதனை சொல்றாரு, எதிர் சாமானம் என்னென்னமோ வேதம் சொல்றாங்கல்ல. இப்படி ஒரு சென்டென்ஸ் எடுத்து காட்ட முடியுமாங்க? தோல்வி என்று சொன்னால் தோல்விதான். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்றான், தோல்வி பத்தின பார்த்து நபியே நற்செய்தி கூறுங்கள். வபஸ்ஸிரி ஸாபிரீன் இல்லல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா. அடுத்து அல்லாஹ் யாருக்கு இது மாதிரி முசீபத்து வந்து விட்டதோ அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் எங்க இருந்தாலும் இந்த உயிர் போதான் செய்யும். யாருங்க உறுதியா இருப்பா தெரியுங்களா? யார் இந்த அற்புதமான மார்க்கத்தை, ஏகத்துவத்தை விளங்கி கொண்டார்களோ அவர்களுடைய உள்ள எப்படி இருக்கு தெரியுங்களா? எங்க போனாலும் இது மவுத்து தானே. அது ஈரான்ல இருந்து ராக்கெட் விட்டா என்ன, அமெரிக்கால இருந்து ராக்கெட் விட்டா என்ன, இந்தியாவில போனா வந்து சேஃபா? ஏன் குருஜின் முசையீதா, கோட்டை கொத்தளங்களில் ஒளிந்து கொண்டாலும் வருகின்ற மரணம் வரும். அது ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி முந்தவும் செய்யாது. இதை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் மரணத்தை கண்டு விரும்புவார்களா? மரணத்தை கண்டு அச்சப்படுவார். மரணம் என்பது மிகப்பெரிய வாழ்க்கையின் தொடக்கம் என்ற இந்த அற்புத செய்தியை அவர்கள் உருவாக்கி கொண்டால், மரணம்ங்கிறது முடிவுன்னு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தான் செய்தி. ஒரு ஏகத்துவாதிக்கு மரணம் என்பது முடிவா? அது மிகப்பெரிய வாழ்க்கையின் தொடக்கம். அல்ல சொல்றான், காலிதீன் பீதா, நீங்க எங்கமா இருப்பீங்க? அப்படியே நீர் தரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சொர்க்க சோலையில் இருப்பீர்கள். தஜ்ரீமின் தகுதிகள் அன்ஹா காலிதீன் பீதா அபதா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று இருப்பீர்கள், அல்லாஹ்வுடைய அடிமையாக இருப்பீர்கள். காலிதீன் பீதானா அதை மொழிபெயர்ப்பு செய்யறாங்க.
சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுங்களா? ஆங்கிலத்துல அறிவியல் சொல்றதுல இன்ஃபினிட்டிவ் என்று அர்த்தம். மேக்ஸ்ல விடையே கிடைக்கலன்னா அது இன்ஃபினிட்டிவான், வகுத்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு கட்டத்துல ஒரு கோடை போட்டுருவான், இன்ஃபினிட்டிவ், முடிவில்லாத. அப்ப முடிவில்லாத ஒரு வாழ்க்கையின் தொடக்கம் என்று யார் உணர்வார்கள்? யார் இந்த மார்க்கத்தை விளங்கி இருக்கிறார்களோ, இந்த மார்க்கத்தில் முழுமையாக இருக்கிறார்களோ, அவர்கள் உள்ளம் இது சஞ்சலப்படாது. அதான் அல்லாஹ் இருக்கிறான். அவங்க முசீபத்து ஏற்பட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்பா, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அடுத்து அல்லாஹ் அடுக்குறான் பாருங்க. அப்படி சொல்றாங்கல்ல, அவர்கள் மீதுதான் நான் பேரன்பு கொள்கிறேன், அவர்கள் மீதுதான் ரஹமத்தை கொள்கிறேன், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்க முடியும். அப்ப இந்த அற்புத மார்க்கம் என்பது சிந்திக்கின்ற மக்களுக்கு இந்த மார்க்கத்தில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப நாம எந்த நிலையில் இருந்தாலும் அந்த சகோதரர்களுக்காக நாம துவா செய்யணும். அவர்களுடைய நிலையை யார்ட்டையும் போன் பேசினா கூட ஒரு கேஸ்வலா அவங்க பேசக்கூடிய சூழல் இல்லைங்க. என்னதான் அவர்களுடைய உள்ளமா ஒரு மாதிரியான திடமான நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அந்த வலி புரியும். ஏன் சின்னஞ்சிறிய பிள்ளைகளை பிரிந்திருப்பார்கள், மனைவி திருமணம் முடிச்சு ஒரு இடத்துல போயிருப்பார்கள், தாய் தந்தையர் உடல் பலவீனத்துல இருப்பாங்க, நோய்களில் இருப்பாங்க, அவங்களுக்கு மருத்துவத்தை பார்த்து உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி ஏராளமான செய்திகள். ஆனா இது அத்தனைக்குமான மருந்து இஸ்லாம் என்ற இந்த மாபெரும் மார்க்கத்தில் தான் இருக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தை விட்டு நாம் தடம் புரளாதவர்களாக, இந்த மார்க்கத்தை நேசிக்கிறவர்களாக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழக்கூடிய நிலை ஏற்பட்டால் இந்த உலகமே தலைகீழாக சுற்றினாலும் அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். எப்படி பிறவுடைய சபையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தினாலும் பிறவுன்னு மாபெரும் கொடுங்கோலன், இன்னைக்கு இருக்கிற நெத்தன்யாகுவை விட, இன்னைக்கு இருக்கிற ட்ரம்பை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெரும் கொடுங்கோலன் பிறவு. எனக்குமே ஒரு டாப் லிஸ்ட் ஒரு ஆளை சொல்லி அந்த ஆளை ஜெயிச்சிட்டோம் சொன்னா அது கீழே ஒரு ஆள் நம்மளுக்கு பெரிய மேட்டரா? அல்ல எப்படி நம்ம பார்த்துக்குவானா? நீ பாரு, உலகத்துல இப்படி ஒருத்தர் இருந்தா நீ பாரு. இந்த ட்ரம்ப் அறிவிக்கலங்க. ட்ரம்புடைய மார்க்கம் என்ன? கிறிஸ்துவ மார்க்கம். எங்கேயாச்சும் ட்ரம்ப் நான் தான் ஜீசஸ் அறிவிச்சிருக்கானா? நான் தான் கர்த்தர், எல்லாரும் என்னிடம் வாங்கன்னு சொல்றான்? சொல்ல மாட்டான். நான் ட்ரம்ப் தான், நான் அதிபர் வேணா சொல்லுவான். நெத்தனியாக அறிவிப்பானா? நான் யூதன், அவர் மத யூதன் தானே. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருசா நினைப்பாங்க. நான் ஒரு இறைக்குவன் சொல்றானா? கடவுள் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனா இந்த ஃபிரௌன் சொன்னான், நான் தான், நான் யார் தெரியுமா? உயர்வான இறைவன் நான் தான், இருமாப்பு கொண்டான். இன்னைக்கு இந்த குழந்தைகளை கொள்கிறார்களே, ஈரான்ல உள்ள பள்ளி குழந்தைகளை எங்கிருந்து ராக்கெட் விட்டு கொண்டாங்க, ஜெருசலேம் அளவு பாலஸ்தீனத்தில் உள்ள குழந்தைகளை கொண்டாங்க. இந்த குழந்தைகளை கொள்வதற்கெல்லாம் முன்னோடி யாருன்னு சொன்னா ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அவ்வளவு குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை தேடி தேடி கொண்டான், பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டு வைத்தான். இப்படி அவனுடைய அட்டுழைத்தை அல்லாஹ் சொல்லும் போதுதான் அவன் இந்த பூமியில் அழிச்சாட்டியம் செய்வனாக இருந்தான். சாதாரண அளவா இல்ல, அழிச்சாட்டியம் பண்ணாங்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனை இறை தூதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? பெரிய பெட்டாலியன் வச்சுக்கலங்க, பெரிய படையோடலாம் போல அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்துட்டு போறாங்க. அவன் மிகப்பெரிய ஆர்மி போர்ஸ் வச்சிருக்கிறான், மிகப்பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறான், மிகப்பெரிய செல்வத்தை வச்சிருக்கிறான். தன்னந்தனியாராக தன்னுடைய சகோதரனை அழைத்துக் கொண்டு போய் நின்றார்கள். பார்க்கிறோம் திருமறை குர்ஆன். இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த அற்புத மார்க்கம், இந்த ஏகத்துவ மார்க்கத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே போட்டான். அதில் உறுதியாக இருந்தார். அப்ப நாம் இந்த மார்க்கத்திலே சரியாக இருந்தால் இந்த மார்க்கம் நம்மளை இந்த உலகத்திலும் உள்ள மறுமையிலும் காப்பாற்றும். ஆனால் நிலைமை என்ன? நாம் பல்வேறு நிலைகளில் இந்த மார்க்கத்தில் இருந்து பெறக்கூடியவர்களாக இருக்கும். இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பேணுவதில் அலட்சியம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை பேணுவதில் நாம் கவனமற்று இருக்கிறோம். பார்க்கிற சமீபத்துல மார்ச் 8 உமன்ஸ் டே என்று அறிவிக்கிறார்கள்.
உமன்ஸ் டே, அதாவது உலக மகளிர் தினம். உடனே ஸ்டேட்டஸ்ல எல்லாம் செலிப்ரேஷன் பறக்குது. யாரு இதெல்லாம் ஷேர் பண்றாங்கன்னா, அதிகமான மக்கள், ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய பெண்கள். வேர்ல்டு உமன்ஸ் டே, ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள் உலகத்தினுடைய மகளிர் தினம் என்று கொண்டாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா? ஒரு நாளை சிறப்பிப்ப யார் சிறப்பிக்கணும்? அல்லாஹ் சொல்றான், நான் தான் காலம். காலத்தை மனிதன் ஏசுகிறான். அல்லாஹ் இறை தூதர் மூலமாக இறை வசனம் மூலமாக சொன்னான், மனிதன் காலத்தை ஏசுகிறான். நானே காலமாக இருப்பதே அவன் மறந்துவிட்டு, டைமே நான் தாங்கிறான். அதோட சூட்சமும் பெருசுன்னு வச்சுங்களேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், காலத்தை இவன் ஏசுவதே தப்பு. காலத்தை ஏசுறதை அவன் என்ன ஏசுகிறான்? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கவலை, ரொம்ப துக்கம், ரொம்ப பிரச்சனை, என்ன பண்ணுவாங்க, என் நேரம் பாருங்க. ஒரே வார்த்தை தான், அவங்க நேரம் முடிஞ்சிடும். இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்க நேரத்தை எல்லாம் எழுதிடும். ஏன் என் நேரம் தான் அர்த்தம்? என் நேரம் தெரியல, என்னுடைய கால கொடுமைம்பாங்க. சொல்லுங்க, காலத்தோடு சேர்த்து கொடுமை சேர்த்துவாங்க. கால கொடுமை இப்படிதான் இருக்கணும். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள். அல்லாஹ் சொல்றான், இப்படியான வார்த்தைகளை சொல்பவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அப்ப காலமே நானா இருக்கிறேன். ஒரு காலத்தை சிறப்பிக்கிறார்களா? ஒரு பெருநாளை யார் சிறப்பிச்சா? அல்லாஹ் சிறப்பிச்சான். ஒரு பக்ரீத்துடைய நாளாக இருக்குதா, அதை அல்லாஹ் சிறப்பிச்சான். இதே லைலத்துல் கத்ரை நாம சிறப்பிச்சு சொல்றோம். ஏன் சொல்றோம்? நாமளா சொல்றோமா? நாம கண்டுபிடிச்சோமா? அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால இந்த நாள் சிறந்த நாள். ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், உமன்ஸ் டே, உலக மகளிர் தினம், உடனே பறக்குது. இஸ்லாமிய பெண்கள் அப்படியே செலிப்ரேஷன். சரி, அது ஏன் உமன்ஸ் டேன்னு சொல்றாங்க தெரியணும்ல. அதுக்கு ஒரு காரணம், ஒரு ஹிஸ்டரி சொல்றான், வரலாறு சொல்றான். அமெரிக்காவில் சில பெண்கள் போராடினார்கள். எங்க? அவங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாங்க. ஆன் ஸ்டாஃப் பெண் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல. ஆன் ஸ்டாஃபுக்கு ஒரே வேலை தான். உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், சீஃப் அக்கௌண்டண்டா இருக்கிறாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆனா இருக்கிற சீஃப் அக்கௌண்டன்ட்க்கு 50,000 ரூபாய் சம்பளம் வச்சுங்க. பெண்ணா இருக்கிற சீஃப் அக்கௌண்டன்ட்க்கு 30,000 ரூபாய் சம்பளம். இவங்களுக்கு ரோசம் வந்துருச்சு, எனக்கு எப்படி 30,000 ரூபாய் சம்பளம் தரணும்? அதே போலதான் நானும் பாக்குறேன். ஆணும் பெண்ணும் சமம் இல்லையா? சரிநிகர் சமானம் இல்லையா? எனவே நாங்க என்ன பண்ணுவோம், போராட்டத்தில் குதிக்கிறோம்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனிக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. இதுல பல பெண்கள் என்ன பண்றாங்க, இறந்து விடுகிறார்கள் அந்த போராட்டத்துல. எல்லாம் இறந்து கொஞ்சம் ஆன பிறகு என்ன பண்றாங்க, இவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி, பரவாயில்ல, 2 பேருக்கு ஒரே சேலரி தரோம், ஒரே வேலை ஒரே சேலரி. இன்னைக்கும் பல கம்பெனில சிஸ்டம் இருக்கு. இப்படி ஆன பிறகு இப்படி நடந்துருச்சான். இதனால உலக மகளிர் தினம். இந்த இப்படி சொல்ற காரணத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இந்த அற்புத மார்க்கத்திற்கும் இது அறியாத முஸ்லிம்களுக்கான என்ன வேறுபாடு? இந்த மார்க்கம் இப்படி ஆதரிக்கிறதா? இப்படி உலக மகளிர் தினம் சொல்லிட்டு இஸ்லாத்துல முதல்ல பெண்கள் வேலைக்கு போற சம்பந்தமா என்ன பேசுகிறது? பெண்கள் பொருளாதாரத்தை திரட்டுவது சம்பந்தமாக. ஒரு பொருளாதாரத்தை திரட்டுவதாக இருந்தால், ஒரு குடும்பத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவது இருந்தால் அது ஆணுடைய வேலை என்று பேசுகிறது. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், பெண்ணை விட ஆண் சிறந்தவன். எதனால்? பெண்ணுக்கு 5 லிட்டர் ரத்தம் இருக்கு, ஆணுக்கு 5.5 லிட்டர் ரத்தம் இருக்கு. அதனாலயா? அப்படியெல்லாம் இல்ல, ஆண் பலமாக படைக்கப்பட்டிருக்கான். அதனாலயா? ஆணுக்கு ஒரு விதத்துல அவனுக்கு உடல் பலம் இருக்கலாம், ஆனா மனபலம் பெண்களுக்கு இருக்கு. பாக்குறமா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க பாட்டு சாதாரணமா போயிட்டு இருப்பாங்க. இல்ல சின்ன பிரச்சனைக்கு தோன்றுபடுத்துருவான். இல்ல சின்ன பிரச்சனைக்கு ஆணுடைய உள்ள இருக்கும், அதை பத்தி யோசிப்பான், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான், மழை போல பிரச்சனையா இருக்கும், அவங்க பாட்டு போய் சமைச்சுட்டு இருப்பாங்க. ஏன்? அவங்க மனபலத்தை அல்லாஹ் அறிவுறுத்தி கொடுத்திருக்கிறான், இவனுக்கு உடல் பலத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். ஆனால் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஆண் கொஞ்சம் உயர்ந்தவன். ஏன் தெரியுமா? அவன் பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்கணும். அப்ப பொருளாதாரத்தை திரட்டி கொடுப்பது என்பது ஆணுடைய கடமை. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, என்ன மாதிரியான நிலைமை இருக்குன்னா, பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலை. சரி, பொருளாதாரம் இல்ல, கணவனால் எனக்கு பொருளாதாரம் இல்ல, தந்தையினால் எனக்கு பொருளாதாரம் அல்ல, 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்திருக்காங்கல்ல. ஒரு பெண்ணுக்கு தகப்பங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது, தகப்பனுடைய ஆதரவு, அப்புறம் கணவனுடைய ஆதரவு, அப்புறம் மகனுடைய, இப்படி 3 அடுக்கு எல்லாம் பிரிக்கிறான். இவர்கள் யாராலுமே எனக்கு புரோஜனம் இல்லை,
எனக்கு உணவுக்கான வழி இல்லை, நான் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன், இதை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை, பொருளாதாரத்தை திரட்டுவது என் மீது பெண்ணாயிடுச்சு, நிர்பந்தமாகிவிட்டது. இப்படி வேலைக்கு போகின்றால் அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அது இஸ்லாம் அனுமதிக்கிறது. வேற வழியில நான் பட்டினி கிடக்க முடியும். ஆனால் இன்றைய சூழல் எப்படி இருக்கு? பொருளாதாரம் கணவன்மார்கள் சம்பாதித்து கொடுத்தாலும், பொருளாதாரம் தகப்பனா சம்பாதித்து கொடுத்தாலும், பிள்ளை இருந்து வந்தாலும் நாங்களும் ஆணுக்கு நிகர் சமம். எதுல? வேலை செய்வதில். இப்படி பெண்கள் அதிகமான பெண்கள் போவதற்கான சூழல் என்ன? இந்த மார்க்கத்துடைய வேலை தெரியல. அப்படி அப்படி போகின்ற பெண்களுடைய நிலையை பற்றி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இன்னைக்கு அதிகமான பெண்கள் இது யார் உங்களுடைய செலுத்துறது? சினிமா நடிகர்கள், நடிகைகள். சினிமாக்கள்ல, சீரியல்கள்ல ஏதோ ஒரு பெண் என்ன பண்ணிடுவா, கணவன் இருந்து பிரிஞ்சு விடுவார். பிரிஞ்சுட்டு வந்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனில டெவலப் பண்ணி ஒரே பாட்டுல அப்படியே போடி சொன்னா காட்டுவாங்கல்ல சினிமாக்கள்ல. ஒரு பாட்டு தான், டயரை கழட்டுவாரு, அப்புறம் லாரிக்கு ஓனர் ஆயிடுவாரு. அது பிடிக்கும். ஒரு நிமிஷம் தான் போய் வேலைக்கு சேருவாரு. போனோன்னா அங்க டயர் கட்டுற வேலை கொடுப்பாங்க. அவர் கழட்டி போட்டவே அடுத்து ஒரு லாரிக்கு ஓனர் ஆவாரு. அப்புறம் பார்த்தா 10 லாரிக்கு ஓனர் ஆயிடுவாரு. அப்புறம் ஊருக்கே பெரிய தொழிலதிபரா மாறிடுவாரு. சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் சாத்தியமா? அப்ப என்னன்னா, சினிமாக்கள்ல இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் ஃபுல்லா பறக்கப்பட்டு அதை பெண்களுடைய மூளையில் ஏற்றப்பட்டு என்ன பண்றாங்க, நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு போர் அடிக்கிறது என்று பெண்கள், சில பெண்கள் என்ன பண்றாங்க, வேலைக்கு போய் பொருளாதாரத்தை தேர்த்துவது நிர்பந்தம்னா பரவாயில்ல, வேலைக்கு போறது இஸ்லாம் அனுமதிக்குது. ஆனால் அதற்கான காரணம் என்ன? அப்ப இஸ்லாம் காட்டிய வழிமுறை இல்லாமல் சில பெண்கள் என்ன பண்றாங்க, இஸ்லாமிய பெண்கள்ல நிறைய பெண்களுடைய நிலை இப்படிதான் இருக்கு. ஆனா அவருடைய நிலை என்ன தெரியுங்களா? சர்வேல சொல்றான், அதிகமான பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய அதிகமான பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னா, அவருடைய யூட்ரஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பையை பாதிக்கிறது. இன்னைக்கு சமீபத்துல ஆய்வு ரிப்போர்ட் எடுக்கிறான். எப்படியே டீ கடை மாரி எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா இருக்கும், கும்பகோணம் போனீங்கன்னா இருக்கும், பல இடங்கள்ல கருத்தரிப்பு மையம், ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல். என்னன்னா, கருப்பை பலவீனமான பெண்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இதில் 80% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள். இப்ப இஸ்லாம் ஒரு வழியை காட்டுகிறது, இஸ்லாம் ஒரு மனித குலத்திற்கான ஒரு நேர்வழியை காட்டுகிறது. ஆனால் அதை அறியாதவர்களாக முஸ்லிம் அல்லாத மக்கள் இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்களே இருப்பது இது போன்ற ஏராளமான சட்டங்கள், அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு வழங்கிய ஏராளமான சட்டங்களில் நாம் பொதுபோக்காக இருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆனோடு நம்முடைய தலைமுறைகளை தொடர்பு படுத்துவதில்லை. எத்தனையோ உலக கல்வியை படிக்க வைக்கிறோம், ஆனா திருமறை குர்ஆனுடைய ஆய்வுகளை, அதனுடைய சிந்தனை ஏற்படுத்துகிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க சிந்தனைகள் அற்று போய்விடும், கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க அறிஞர்கள் இல்லாமல் போய்விடலாம். ஒரு காலம் வரும், மார்க்கத்தை சரியாக சொல்லக்கூடிய அறிஞர்கள் குறைந்து போய், அதாவது மார்க்க அறிவில்லாதவர்கள் எல்லாம் பக்குவ கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது என்ன மாதிரி நிலை ஏற்படும் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி சமுதாயம் சென்றுவிடும். இப்ப நாம் அடுத்த தலைமுறையை எப்படி விட்டு போகிறோம்? இது லைலத்துல் கத்ர், சிறந்த மாதம், சிறந்த இரவு, 1000 மாதங்களை விட சிறந்தது, எனக்கு இதில் உள்ள நன்மைகள் வேணும். ஆனால் இது ஏன் சிறந்த மாதம்? திருமறை குர்ஆன் இறங்கியதால் தான் சிறந்த மாதம். அந்த குர்ஆன் என்ற அற்புதத்தை நாம் பிள்ளைகளுக்கு கடத்துகிறோமா? அதை அறியாத முஸ்லிம்களாக அடுத்த தலைமுறையை உருவாக்கி விட்டால், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டவராக சொல்லலாம். இந்த உம்மத்தின் மீது ரொம்ப கவலைப்பட்ட ஆளுன்னு ஒரு ஆளுக்கு இருந்தா அல்லாஹ் சொல்லுங்க, இந்த உம்மத்துக்காக அவ்வளவு கவலைப்பட்டாங்க, அவ்வளவு அழுதாங்க, அவ்வளவு உழைச்சாங்க. கடைசி அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கின்ற பொழுது இந்த உம்மத்திற்கான செய்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஹதீஸா பார்க்கறோமா இல்லையா? அன்னை ஆயிஷாவோட மடியில இருக்கிறாங்க. அவ்வளவு வலி. அந்த வலியை நாம் ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். உங்களில் 2 பேர் அனுபவிக்கின்ற வேலையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவ்வளவு வேதனை அனுபவிக்க தேவையில்லை, ஆனா அவர்கள் இல்லையா அல்லாஹ் அப்படி வச்சிருந்தான். அதுக்கான காரணங்கள் இருக்கிறது. அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மக்கள் இணை வைப்புக்குள்ள போகக்கூடாதுன்னு எச்சரித்தாங்க. அதாவது நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை
வணக்கத்தலங்களாக மாற்றியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு பாசம், நேசம், எச்சரிக்கை எல்லாம் இருந்தாங்கல்ல. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தான் மறுமையில நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல மறுமையில ஒட்டுமொத்த உம்மத்தையும் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு போய் வைப்பாங்க. யா அல்லாஹ், என்னுடைய இந்த உம்மத் நான் கொண்டு வந்த இந்த திருமறை குர்ஆனை புறக்கணித்து விட்டிருப்பார். நான் கொண்டு வந்த இந்த திருமறை குர்ஆனை நீ அனுப்பி இந்த அற்புத வேதத்தை இந்த சமூகம் என்னுடைய கவும் புறக்கணித்து விட்டது. ஏன்? பேச்சுல இருக்கு, கிராத்துல இருக்கு, தொழுகையில இருக்கு, ஆனா வாழ்க்கையில இல்லை. வாழ்க்கையில இல்லைன்னா எத்தனை விதமான இந்த குர்ஆனை முழு மனப்பாடம் செய்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை முறையில இஸ்லாம் இருந்ததுன்னா அன்னை ஆயிஷாவும் அறிவிக்கிறாங்க. திருமறை குர்ஆனை பற்றி சொல்கின்ற பொழுதும் அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்கின்ற ரசூலுல்லாஹ் வாழ்க்கை இருந்துச்சு, குர்ஆனாகவே இருந்தது. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனுடைய சட்டங்களை நாம் என்ன பண்றதில்ல, குர்ஆனுடைய ஆயத்துடைய விளக்கங்களை நாம் இழந்து. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை பத்தி அந்த மக்கள் கேட்கும் சொன்னாங்க, என்னப்பா குர்ஆனை சொல்ற காப்பீர்கள், ஏதாச்சும் அற்புதம் செஞ்சு காட்டுங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அப்ப அல்லாஹ் வசனம் இருக்கிறான், அற்புதமா இந்த குர்ஆனை வச்சு இந்த குர்ஆனை கொண்டு போய் வைங்க, அப்படியே பல சுக்குநூறா வெடிக்கட்டும். அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், இந்த பூமியில வைங்க, அருள் பூமியில வைங்க, பூமி பல துண்டுகளாக பிரியட்டும். இல்ல இறந்து போயிருப்பான்ல, மௌத்தா பண்ண இருப்பான்ல, அவன்கிட்ட மேல குர்ஆனை போடுங்க, அவன் உயிரோட வரட்டும். இப்படிலாம் அல்லாஹ் சொல்றான். இத்தனையும் செஞ்சாலும் அவன் வரமாட்டான். இத்தனையும் செஞ்ச இதெல்லாம் அற்புதம் தானே. குர்ஆனை கொண்டு போய் வச்சா மழை பேர் தெரியுது, அற்புதம் தானுங்க. இதெல்லாம் அல்லாஹ் அடிக்கடி சொல்றான். இத்தனையும் செஞ்சா வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் வந்தவர்கள் வராதவன் குர்ஆனை புறக்கணிச்சுட்டாங்க. தாலிகல் கிதாபுல் ரைப முதலில் முத்தகி, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, இது நேர் வழிகாட்டி, முத்தகங்களுக்கு வழிகாட்டி. அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸககுமுல்லாஹ். வராதவனை பத்தி அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டு வந்தவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க, அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். பில் கைபி வ யுகீமுன ஸலாத், அவர்கள் தொழுகை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ் வழங்கியதற்கு தானம் பெருமும் செய்வார்கள். இப்படியான கேட்டகரியில் இருப்பாங்க. இதெல்லாம் ஒருத்தர் புறக்கணித்தார். ஒரு வகையில சட்டத்தை ஏற்று இன்னொரு வகையில சட்டத்தை புறக்கணித்தார். தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை விட்டு விடுவார்கள். பலருடைய நிலையை பார்க்கணும். தொழுகையா பர்ஃபெக்ஷனா இருக்கும், அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நபியே சிலரை நீ பார்ப்பீர், அவருடைய தோற்றம் உண்மை அப்படி கவர்ந்து இருக்கும், சாய்த்து வைத்த மரங்களை போல் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க, ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான், நபியே நீர் அவரை பார்த்தால் அவர் தோற்றம் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும். பார்த்தா அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருப்பாரு. அப்படியே என்ன சொல்றது, ஒரு தோற்றத்தை பார்த்தாலே அப்பா இவர் பெரிய ஈமான்தாரிப்பா நினைச்சிருவோம்ல, இப்படி ரசூலுல்லாஹ் நினைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் அவர் தோற்றத்தை பார்த்தா ஆச்சரியப்படுவீர், அதை சாய்த்து வைக்கப்பட்ட மரங்களை போல அவங்களுடைய நிலை இருக்கும். இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், அவர் பேசினால் நீ காது குத்தி கேட்பு. அவங்க கேட்டது எப்படி இருக்குமா, பேசுனா அப்படித்தான் இருக்குமா இருக்கும். மார்க்கத்தை பேசுறாங்கன்னா அப்படி டாப்பா இது பாக்குறமா இல்லையா வலைதளங்கள்ல, நாமளே ஒரு தடவை மெஸ்மரிஸ் ஆயிடுவோம் போல இருக்கு. வலைதளங்கள்ல உள்ள பேச்சு பயானா கேட்டோம்னா அவங்க இடையில போற சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க போடும்போது பின்னர் ஒரு மியூசிக் வேற போட்டுறாங்க, அது ஹம்மிங் வேற வருது. அப்படியே அவங்க ஒரு ஹதீஸ், நாம சொல்ற ஹதீஸ் தான், ஆனா அவங்க சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரியா அப்படி மிஸ்மரிச்ச மாதிரி இல்லையா. அல்லாஹ் சொல்றான், அவர் பேசினால் காது குத்தி கேட்பீர், ஆனா அவன் யார் தெரியுமா, அவன் தான் உங்களுடைய பகிரங்கமான எதிரி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் நாம என்னமா பண்ணுவோம், அழித்து விடுவோம். அவர்களை நாம் இந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தும். இந்த அற்புத மார்க்கம், இந்த வேத புத்தகத்தினுடைய சட்டங்கள் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்பவர்களை அல்லாஹ் நோவினை செய்யாமல் விடுவதில்லை. அப்ப நாம் இந்த மார்க்கத்தில் நுழைந்தால் நாம் முழுமையாக நுழைந்து விட வேண்டும். இந்த மார்க்கத்தில் நாம் நம்முடைய நிலையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரப்பனா லா துஜி குலூபனா பகத இத ஹதைதனா வ ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். சகாபாக்கள் உள்ள வரும்போதெல்லாம்
இந்த துவாவை ரசூலா செய்யறாங்க. சகாபாக்களுக்கு ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, கேட்டுட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இந்த மார்க்கெட்ல இருந்து போயிடுவோமா? நாங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? உண்மையிலே நல்ல ஆட்கள் தான். சகாபாக்கள் ஒரு கையளவு பேரிச்சம்பழம் கொடுத்தாலும், நாம் உலகமலை கொடுத்தாலும் என்ன ஆகாது? ஈடு ஆகாது. அவன் என்னதான் வாரி வாரி வளைச்சு கொடுத்தாலும் அவங்க கொடுத்தது ஈடு ஆகாது. அப்படிப்பட்ட ஆட்கள் தான், நல்ல ஆட்கள் தான். அதுல மாற்று விஷயமே இல்லை. அதனாலதான் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இந்த மார்க்கத்திலிருந்து போயிடுவோமா? ரசூலா சொன்னாங்க, அப்படி இல்லப்பா, ஒட்டுமொத்த மனித உள்ளங்களையும் அல்லாஹ் தனது 2 விரல்களில் வைத்திருக்கிறார். இந்த ஹதீஸ் சாதாரண ஹதீஸ் இல்லைங்க, பயந்து நடுங்க வேண்டிய ஒரு செய்தி. நீங்க எவ்வளவு இந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மார்க்க விற்பனராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு திருமுறை இருந்தாலும் சரிதான், எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் சரிதான், எவ்வளவு பரிசுத்தவான்களாக சரிதான், இந்த செய்தியை உணரவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டம். ரசூலா சொல்றாங்க, இல்லப்பா, நானும் தான், நானும் அதுக்குள்ள இருக்கிறேன். 2 விரலுக்கிடையே ஒவ்வொரு உள்ளத்தையும் அல்லாஹ் ரப்பனா லா துதி குலுபனா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. ஒரு நிமிஷங்க நரகவாசிகள் சொர்க்கவாசிகளாக மாறுவதும், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளாக மாறுவதும் ஒரு நொடி, ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் சொல்றாங்க. ரப்பனா லா துதி குலுபனா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை ஒரு மார்க்கத்திலே வச்சு, நான் கொண்ட குரோதம், நான் கொண்ட பொறாமை, நான் கொண்ட தீய செயல்கள், உனக்கு பிடிக்காத எத்தனையோ செயல்கள் மூலமாக அல்லாஹ் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய உள்ளத்தை மாத்தினா யார் சொன்னாலும் முடியாது, எவ்வளவு பயம் சொன்னாலும் முடியாது, என்ன நடந்தாலும் முடியாது, நரகத்துடைய விளிம்பை தட்டி தர முடியாது. இந்த அற்புத மார்க்கம் என்பது அல்லாஹ் வழங்கிய மகா பெரிய பொக்கிஷம். இதனுடைய அருமை விளங்கினால் நாம் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கிறது யாருன்னா, எங்கள் உள்ளங்களை கடம்புற செய்து விடாதே, இந்த ஏகத்துவத்திலே வாழ்ந்து ஏகத்துவத்திலே வர்ணிக்கத்தை இந்த நாளுடைய முழுமையான அந்த பலனை எங்களுக்கு நாம் திரும்ப திரும்ப கேட்கும். அவற்றில் சரணாகதி அடைந்தால் அவன் நிச்சயமாக அடியார்கள் மீது பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைவோம், இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து கொள்வோம். நம்மால் முடிந்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றாங்க, சொல்லிக்குள்ளாக நச்சல் இல்லா உசாக, யாருக்கும் அவருடைய சக்திக்கு மீறி எல்லாம் நம்மள துன்பப்படுத்த மாட்டான். ஆனால் நாம என்ன வைக்கணும்? இந்த மார்க்கத்தில் எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் பேணுவேன், எல்லா வகையிலும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய அடிபணிந்த முஸ்லிமாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். உலகமே தலைகளாக புரண்டு நாளை இஸ்லாத்திலிருந்து வெளியேறினாலும் நான் வெளியேற மாட்டேன். ரசூலா சொன்னாங்க, ஈமானுடைய சுவை என்னன்னா, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நெருப்பை தூக்கி போடுவது போல நினைப்பாங்க. இஸ்லாத்தினுடைய ஒரு காரியத்தை மீறுவது, சிறுக்கின் பக்கம் செல்வது, என்னை தூக்கி நெருப்புல போட்டாலும் தரும். அதைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில செய்து காட்டினாங்க. அவருக்கு அவ்வளவு அச்சுறுத்தல். அவர் வரலாறு எல்லாம் இஸ்லாத்தினை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ரோல் மாடல் இருக்குங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரோல் மாடல் தான். கடைசி நிலை வரைக்கும் அவன் பெரிய நெருப்பு படுகொலை ஏற்படுத்தினான். அவர் இதுல பாக்குற வரலாற்று பார்க்கிறோம், பல வாரங்கள் அந்த மரங்கள் வெட்டப்பட்டுட்டான். மிகப்பெரிய நெருப்பு குண்டம். ஊர் மக்களே ஒண்ணு சேர்ந்தா, இவர்களால் தெரியாது, ஊர் மக்கள் அரசன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பெரும் நெருப்பு குண்டம், கிட்ட போக முடியாது, அந்த நெருப்பு கிட்ட போக முடியாது. இந்த ஏரியாவே பெரிய நெருப்பு குண்டம் கட்டி இதுல விறகு போட்டு எடுத்து எவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவு பெரிய நெருப்பு. அதன் அது அந்த வரலாறு சொல்லுவாங்க, அந்த மேல் பறவைகள் பறந்தால் அப்படியே கருகி கீழே விழுந்து விடும். கடைசி நிலை. அவருக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு எந்திரம் தயாரிக்கிறாங்க, அவரை கட்டி அனுப்புறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்றாங்க, நரகத்துல நெருப்புல தூக்கி போறதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், 70 முறை சங்கிலியால கட்டுவான் நரகவாசி. அல்லாஹ் குர்ஆன்ல 70 முறை சங்கிலியை கட்டி நெருப்பை தூக்கி போடுவான். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மிஷின் மஞ்சுரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான இயந்திரம், அதுல ஒரு ஆளை கட்டி வச்சு டையர் பண்ணிடுறது. இரும்பு சங்கிலியா கட்டி வச்சுட்டு இங்க இருந்து அடிச்சோம்னா எப்படி புல்லட் எப்படி போய் பாய்ந்து போயிடும், அது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாய்ந்து போய் அதில் இருந்தார்கள். வரலாற்றுல பார்க்க கட்டி வச்சுட்டு கேட்கிறான் கடைசி நிலையில, இனி இந்த நிலையிலாவது தப்பிக்கிறீர்களா? ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்திருக்கிறது. அவங்க சொன்ன வார்த்தை தெரியலா, ஹஸ்புனல்லாஹ் நியமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானப்பா, அவரை தவிர எனக்கு வேற பொறுப்பாளர் இல்லை.
கடைசி நிலையில அப்படியே புல்லட் பாய்கிறது போல இங்கிருந்து அப்படியே தூக்கி எறிந்தார்கள் நெஞ்சத்திலிருந்து, அப்படியே ஆள் கறந்து உள்ள வந்தார். கடைசி நிலையில கடைசி செகண்ட் அல்லாஹ் சொல்றான், ஒட்டுமொத்த உலக வரலாற்றுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். உலகம் படைத்ததிலிருந்து நடந்தாத ஒரு சம்பவம். நெருப்பினுடைய வேலை எல்லாத்தையும் நெருப்பி விடுவது. ஆனால் நெருப்புடைய தன்மையே அதான் பிசிக்கல் பயாலஜிக்கல் டிசார்டர். பிசிக்கலா தண்ணினா குளிரணும், நெருப்புனா சுடணும். இது சிஸ்டம், உலகம் பிங்பாக் தேரி சொல்றோம். உலகம் ஆரம்பத்துல இருந்து இருக்குது. இது இடையில மாறுச்சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மாத்தும். புரியுதா? உலகத்தையே மாத்துறான், உலக சிஸ்டத்தையே மாத்துறான். நெருப்பே நீ குளிர் தரும் விதமாக மாறிவிடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முடி கூட கருது. இப்படித்தான் அல்லாஹ் ஏகத்துவவாதிகளை காப்பாற்றுவான். எந்த சூழலில் இருந்தாலும் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றி உயர்ந்த சொந்தமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை மாற்ற வேண்டும் உரையை செய்கிறேன். வாஹிதாவான